ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீடாக்ஸ் வாட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம் வெயிட் லாஸ்க்காக. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் வெள்ளிக்காய் எடுத்திருக்கேன். ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்றதுக்காக குட்டி குட்டியாக 2 பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து வெள்ளிக்காய் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காக. இப்போ லெமன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்லைஸ் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப கோல்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ்க்காக நம்ம சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புதினா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மண்ணெலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சிலையும் மண் இருக்கும். நல்லா தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்லாம். இது வந்து இனிமேல் நம்மள வெயிட் போடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோம். வெயிட்டும் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணணும். ரொம்ப டயட்லலாம் இருக்கணும் அப்படின்னு இல்லை, கம்மியாக சாப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நல்லா வந்து வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் தேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை குடிக்கும் போதே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நம்மளுக்கு ஸ்லோவாக தான் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் அமேசானில் வந்து இந்த பாட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரூட் இன்ஃபியூசர் வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஆம்லா மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு கூட இதில் போட்டுக்கிட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த லிட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி முடியும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து பாட்டிலில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெளியே எதுவுமே லீக் ஆகாது. அது ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜூஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதுலேருந்து. இந்த பாட்டிலில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ அதனால வந்து அது வெளியே வந்துச்சு அந்த தண்ணிலாம். ஸோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ லெமன் ஜூஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும் தண்ணியில். ஐயோ, நம்ம எவ்வளோதான் தண்ணி எடுத்துட்டு அந்த லிட்டு போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த லெவல் இருக்கும். இது நம்ம ரீஃபில் பண்ணிட்டு குடிக்கலாம் இந்த தண்ணியை. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பாய். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.